நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். என்னதான் செய்ய வேண்டும் திரு இபிஎஸ் அவர்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்றது ஒரு பெரிய ஆலமரம். பல பேர் அந்த கதையில சொல்லியிருப்பாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஒரு வாழ்ந்த கடவுளால் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல புரட்சி தலைவி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய வழித்தோன்றலாக அந்த கட்சி எந்த அளவுக்கு வளர்த்தாங்க அப்படின்ட்டு பழைய ஆளுங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க அம்மா இன்னைக்கும் எப்படி புரட்சி தலைவர் ஆண் தெய்வமா கும்பிடுறாங்களோ அதே மாதிரி புரட்சி தலைவர் அம்மாவை பெண் தெய்வமா கும்பிடக்கூடிய கோடான கோடி அதிமுக தொண்டர்களுக்கு மனசுல ஓடுறது என்னதான் நடக்குது, அதிமுகல என்னதான் செய்ய வேண்டும் இபிஎஸ், ஏன் இந்த பிரச்சனையில அப்படி மாட்டிட்டு முழிக்கிறாங்க அப்படின்றது ஒரு உண்மையான ஒரு கேள்வியா மாறி இருக்கு. நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து புரட்சி தலைவர் அம்மா வரைக்கும் கண்டிப்பா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்ச எல்லாருக்குமே தெரியும். அவங்க எல்லாருமே அரவணைச்சு செல்லக்கூடியவங்க. எவ்வளவு பெரிய ஐக்கானா அவங்க இருந்தா கூட சரி, எவ்வளவு பெரிய உயரத்துல அவங்க இருந்தா கூட சரி, ஒரு சாதாரண ஆளை கூட என்ன பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த அளவுக்கு அரவணைக்க முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்களுக்கு கட்சியில முக்கியத்துவம் தர முடியுமோ, எந்த அளவுக்கு அவங்கள கூட வச்சுக்க முடியுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணி இந்த கட்சியை வளர்த்தவங்க ரெண்டு பேரும். அந்த ரெண்டு பேருடைய அடுத்த வருஷனா தன்னை நினைத்து வந்த திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்ட்ட என்ன குறை அப்படின்னா, உண்மையா சொன்னா அவர் இல்லாம வேற ஒருத்தர் தலைவரா இருந்திருந்தா இந்நேரமே அதிமுக காணாம போயிருக்கும். அதுல எனக்கு எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அந்த கட்சியில சசிகலா அம்மா அந்த நேரத்துல வரும்போது யாராலையும் விரும்பப்படலை. ஏன்னா அந்த நேரம் அவங்க அம்மாவுடைய அந்த அளவுக்கு அம்மாவோட கூட இருந்து அவங்கள பார்த்துட்டு அவ்வளவு பெரிய ஆளா நம்மளால யாராலையும் அதிமுக எந்த தொண்டனாலையும் பார்க்க முடியாத ஒரு அளவுல இருந்தாங்க. அந்த நேரத்துல அவங்க சிறைக்கெல்லாம் சென்று போயிட்டு வந்ததுக்குள்ள அந்த 5 வருஷத்துல எல்லாமே மாறி போச்சு, எல்லா காட்சிகளும் மாறி போச்சு. இப்ப இருக்கிற கட்சியோட நிலைமையை பார்க்கும்போதுதான் சரி, அதே ஜெயலலிதா அம்மா மாதிரியே ஒரு பெரிய தலைவி இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அதிமுக தொண்டர்ல பல பேருக்கு இருக்கு. ஆனா எல்லாருக்கும் இருக்கான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா பல பேருக்கு சசிகலா அம்மா உள்ள வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு. சரி, சசிகலா அம்மா உள்ள வந்தா இப்ப அவங்களை தலைவரா போட்டுடலாமானா அது வேலை ஆகாது. அவங்களும் திரு இபிஎஸ் அவருக்கு கீழே தான் இருக்கிற மாதிரி ஒரு கண்டிஷன். இபிஎஸ் ஐயா தான் பொதுச் செயலராக இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற அதிமுக தொண்டர்களுக்கு எல்லாமே இபிஎஸ் அவர்கள் தான், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலரா அவங்க மனசுல பதிஞ்சாச்சு. 2021 பாத்தீங்கன்னா திரு ஓபிஎஸ் அவர்கள், நம்மளாம் ஓபிஎஸ் ஐயாவோட ஒரு மிகப்பெரிய அபிமானியா இருந்தோம். அந்த நேரத்துல திரு ஓபிஎஸ் அவர் அம்மா கூடயே இருந்தவங்க டிராவல் பண்ணவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்ப அப்படி இருந்த காலகட்டத்துல அவரை நீக்கும் போது கட்சி ஆட ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் நம்ம மறுத்து பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. திரு ஓபிஎஸ் அவர்களுக்கோ திருமதி சசிகலா அம்மாக்கோ திரு தினகரன் ஐயா ஜெயலலிதா இருக்கும் போது கட்சியில இல்லை. அதனால அவருடைய வீட்டுல எனக்கு பெருசா தெரியல. இவங்களெல்லாம் ஓரம் கட்டி பல பேரை ஓரம் கட்டி திரு இபிஎஸ் அவர்கள் இந்த நிலைமைக்கு நிக்கிறாரு. ஆனா நான் மறுபடியும் சொல்லுவேன், இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல திரு கலைஞர் கருணாநிதி போலவும் அம்மா ஜெயலலிதா அம்மா போலவும் பயங்கரமான அரசியல் சாணக்கியர் யாருன்னு கேட்டா திரு இபிஎஸ் அவர்கள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா எல்லாருக்குமே ஒரு இடத்துல சறுக்க தானே செய்யும். அந்த மாதிரி ஒரு சறுக்கலை சந்திச்சிருக்கிறாரு திரு இபிஎஸ் அவர்கள். என்ன அவருக்கு பிரச்சனை, ஏன் இந்த நேரத்துல இறங்கி போனோம், என்னென்ன ப்ராப்ளம், ஏன் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நடக்குது அப்படின்னு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏன் திரு இபிஎஸ் அவர்கள் இறங்கி வரான்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியும். நேற்று அவர் என்ன பண்றாரு, திரு சி வி சண்முகம் குரூப்போட வாங்க பேசலாம் அப்படின்றதுக்கு காரணம் இல்லை. திரு இபிஎஸ் அவர்கள் இந்த மாதிரி ஒரு ஆள் கிடையாது. ஏன் இந்த மாதிரி பேசலாம்னு சொல்லி அழைக்கிறாரு, ஏன் இவ்வளவு எல்லாமே அவசரமா நடக்குது அப்படின்றத நீங்க ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல அதிர்ச்சி தரமான உண்மைகள் தெரியும். இந்த தேர்தல் ரிசல்ட் வர வரைக்கும் யாருமே எதிர்பார்க்கல திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா இத்தனை கோடி வாக்குகள் வாங்குவாருன்ட்டு யாருமே எதிர்பார்க்கலன்றதுதான் உண்மை. இது நீங்க எத்தனை மக்கள் நம்புவீங்கன்னு தெரியாது. என்ன போன்ற ஆட்கள் கூட ஐயோ இந்த வாட்டி என்ன ஆக போதோ, யார் அவருக்கு ஓட்டு போட போறாங்க, புதிய சக்தி ஒன்று வந்துருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கண்டிப்பா செகண்ட் வருவார்னு தெரியும். ஆனா 1,35 லட்சம் வாக்குகள் கிட்டத்தட்ட திமுகவோட வெறும் 17 லட்சம் வாக்குகளும் அவங்கள விட ஒரு 35-40 லட்சம் வாக்குகளும் குறைவா எடுத்துக்கிறாங்க அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா தான் இருந்தது. கிட்டத்தட்ட 53 தொகுதிகள் ஜெயிச்சாரு. அந்த வாக்கு எண்றதுல ஒரு கடந்த ஒரு 80-85 தொகுதி போயிட்டார். திமுக ஒண்ணுமே இல்லாமல் அப்புறம் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு திமுகவோட வாக்குகள் மேலே கீழே போய் அப்படியே 53 செட்டில் ஆயிட்டாரு. ஒருவேளை ஒரு 10 தொகுதிகள் மட்டும் தாவேகா குறைவாக எடுத்து திமுகவோ 10 தொகுதிகள் கூட்டணி கட்சியில இவங்க ஒரு 10 தொகுதி அதிகமா வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு 10 ஒரு 6-7 தொகுதிகள் அதிகமா வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு ஆட்சி எடப்பாடியார் ஆட்சி தான். அதுல எந்த மாற்று கருத்துமே எனக்கு கிடையாது.
கிடையாது. இது வந்து அரசியல்ல வந்து திமுக, அதிமுக, திருமாவளவன், மானம், மரியாதை எதுவுமே கிடையாது. அரசியல்ல எந்த விதமான விஷயத்துக்குமே வந்து இடம் கிடையாது. அரசியல்ல செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுன்னா ஆட்சி அதிகாரம். இவ்வளவுதான் அரசியல். நீங்க நான் நியாயமானவன், நீதியானவன், நேர்மையானவன்லாம் இங்க அந்த படமே ஓடாது. இந்த படங்கள்லாம் ஓடுறது வந்து அரசியல் வந்து வேலையே கிடையாது. யாரா இருந்தாலும் சரி, சிபி அப்படி நான் ரொம்ப டீசென்டான ஆளு, காங்கிரஸ் இல்ல நான் ரொம்ப டீசென்டான ஆளு, விடுதலை சிறுத்தை என்ன மாதிரி ஒரு நல்லவன் இருக்கிறாங்களா, சீமானா நான் எதுக்குமே ஆசைப்படுறது இல்ல, விஜய் இல்ல நான் மக்களுக்காக உழைக்க வந்தவன் சொன்னா எதையுமே நம்பாதீங்க. எல்லாமே ஆட்சிக்கும் அதிகாரத்துக்கும் தான் இன்று இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யற வேலை வந்து ஆட்சி அதிகாரம். சரி, இப்ப என்னதான் பிரச்சனை, என்னதான் ஒரு செய்யணும், ஏன் இப்படி எடப்பாடி பழனிசாமி நம்ம வந்து இந்த மாதிரி பார்த்தது கிடையாது, ஏன் வந்து ரொம்ப சீக்கிரமா இறங்கி போறாரு, ஏன் அங்க டெய்லி இந்த வேலையை பாக்குறாரு அப்படின்றது வந்து பல விஷயங்கள் இருக்கு. மெயின் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு வேலை இந்த 10ஆம் தேதி திரு விஜய் அவர் வந்து பதவி ஏற்பதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து நம்ம ஏற்கனவே காணொலியில சொல்லிட்டோம். எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒரு காணொலியில சொல்லிட்டோம், இதுதான் நடக்க போகுது, இதுதான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. நம்ம சொல்றது வந்து பல பேர் நம்பல. விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப எல்லாருமே ஈஸியா இருக்கும், திமுக அதிமுக 2 பேரும் ஒன்னா வராங்க. நம்ம அன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்ச அந்த 4ஆம் தேதியே நம்ம நைட்டே சொல்றோம், இன்னும் ஒரு 10 தொகுதிகள் 6 தொகுதிகள், ஏன்னா அந்த காங்கிரஸ் கண்டிப்பா போயிடும் தெரியும். பாமக மட்டும் டவுட்டா இருந்தது எனக்கு. என்ன காரணம்னா, பாமகவும் அதிமுகவும் இந்த நேச்சுரல் ஃப்ரெண்ட்ஸ்னு வாங்க, அதாவது ஒரு இயற்கையான அவங்க 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணி, பாமகவும் நம்முடைய அதிமுகவும். நீங்க 2 பேரும், அது எடப்பாடி பழனிசாமி தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய அதிமுக வேற மாறிச்சுன்னா அது அந்த அளவுக்கு நேச்சுரலா இருக்குமான்னு சொல்லி தெரியாது. 2 பேருமே வந்து ரொம்ப நேச்சுரல் பார்ட்டிஸ். வந்து அவங்க 2 பேரும் இயற்கையா வந்து ஒன்னா இருக்கக்கூடிய, அவங்க 2 பேர் பிரிவா நீங்க கணக்கே பண்ணாதீங்க. சோ 47-4-51 கன்ஃபார்மா அவங்ககிட்ட இருக்கு. இந்த காமராஜை பத்தி பெருசா நம்மளுக்கு தெரியல. சோ 51 தொகுதியில் வந்து நம்முடைய அதிமுக கன்ஃபார்ம். நம்ம திமுக பாத்தீங்கன்னா அன்னைக்கே யோசிச்சா வேற 59 மட்டும்தான் அவங்க. ஏன்னா திமுக கட்சி இருக்கக்கூடிய தேமுதிமுக லாஸ்டா வந்தது. சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே வந்து அவங்களும் ஒரு கொள்கையை வச்சு வாழறவங்க, அவங்க கூட இருப்பாங்க நம்பிக்கை இல்லை. காங்கிரஸ் அப்பயே தெரியும் உங்களுக்கு கதை கொஞ்சம் கந்தலாம். ஆனா மதிமுக நல்ல வேலை அந்த 2 தொகுதியெல்லாம் வந்து நம்முடைய உதயசூரியன் சின்னத்துல போட்டி போட்டு பண்ணவேதான் இன்னும் அவர் வந்து போகாம இருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் ஆளா காங்கிரஸ்க்கு முன்னாடி திரு வைகோ தான் போயிருப்பாரு. வைகோக்கு வந்து திமுக மேல வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்ப்பு மனப்பான்மை இருக்கு. அதனால வந்து அவரு வேற வழி இல்லாம அவர் என்ன பண்ணிட்டாரு, 2மே பம்பரத்துல போட்டி போடாம உதயசூரியன்ல போட்டி போட்டதால அவரால் வெளியில போக முடியல. அதே மாதிரிதான் கொங்கு நாடு கட்சி, இன்னும் வேறு சில கட்சிகளும் வந்து அந்த மாதிரி திமுகவுடைய அந்த உதயசூரியன் சின்னத்துல போட்டி போடுறதாலதான் வெளில போக முடியுன்றது இன்னொரு பக்கமான உண்மை. ஆகாமத்தான். ஆனா நீங்க அந்த 59 தொகுதி வந்து கன்ஃபார்மா திமுகவுடைய உதயசூரியன் சின்னத்துல வெற்றி பெற்றதால அந்த 59ம் இந்த 51 கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 59, 51, 110 தொகுதிகள் வந்து கன்ஃபார்மா திமுக அதிமுக இருந்தது. ஃபர்ஸ்ட் யாருக்கிட்டையும் நீங்க போக வேணாம், பாமகவோட 4 வந்து கன்ஃபார்மா அங்கதான் வரும். இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தா அமமுகவோட ஒண்ணுமே வந்து இங்கதான் இருக்கும். ஸோ 111 தொகுதிகள் நீங்க பாட்டாளி பாரதிய ஜனதா கட்சி வெளில இருந்து ஆதரவுனா கூட அதை நீங்க விட்டுடுங்க. அதை விட்டுட்டுதான் வந்தா 111 தொகுதி வந்து கிட்டத்தட்ட இன்னைய தேதி வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி கையில வந்து ஐயாவோட கையில வந்து இருக்கு. எப்போ அப்படின்னா, இந்த சிவி சண்முகம் தனியா எடுத்துட்டு போன அந்த 25 பேரு அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் மறுபடியும் இங்க வந்து இன்டாக்ட் ஆயிட்டாங்கன்னா, இவங்க கிட்ட 111 வேட்பாளர்கள் இருக்கிறாங்க. 111 எம்எல்ஏக்கள் ரெடியா இருக்காங்க. நீங்க நான் மறுபடியும் சொல்றேன், திமுக அப்படி அதிமுக எல்லாம் போய் திமுக அதிமுகல பிஜேபி காங்கிரஸ் வந்தா கூட ஒரு கட்டத்துல வந்து பிஜேபி காங்கிரஸ்க்கு எதிராக கம்யூனிஸ்ட் திடீர்னு பார்லிமெண்ட்ல ஒரு 300 தொகுதி ஜெயிச்சான்னு பிஜேபி காங்கிரஸ் கூட ஆட்சி அமைப்பாங்க. அதெல்லாம் அரசியல் வந்து நான் திரும்ப சொல்றேன், எந்த விதமான ஒரு லைனுமே கிடையாது, ஏற்ற இறக்கமான எதுவுமே இருக்காது. அதாவது வந்து அரசியல் என்ன அப்படின்னா, அரசியல்ன்றது ஒரு சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. சில காலத்துல நேர்மையா இருந்தது. ஆனா ஒரு பதவின்னு வரும்போது அது எப்படி மாறும்னு யாருக்குமே தெரியாது. அது வந்து சரியா தப்பான அரசியல் எல்லாமே சரி அப்படின்னு சொல்லக்கூடியவனா, எதுவுமே தப்பு கிடையாது. எல்லாத்துலயுமே ஏதோ ஒரு, இப்போ திருமணம் ஐயா என்ன சொல்றாங்க, ஏதோ ஒரு காரணம், அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கவர்னர் ஆட்சி வந்துருப்போன்னு ஒரு காரணம், அவங்க போய் ஆதரவு கொடுக்கறதுக்கு சிபிஐ கவர்னர் ஆட்சி. அதே போல திமுக அதிமுக ஒரு காரணம் சொல்லுவாங்க, அந்த காரணத்தை மக்கள் மேல திணிப்பாங்க. மக்கள் வந்து அதை உண்மை நம்புற மாதிரி 10,000 பேர் தொடர்ந்து பேசுவாங்க. தொடர்ந்து பேசினா மக்கள் என்ன பண்ணுவாங்க, ஓஹோ அதுக்காக சேர்ந்துக்கிறாங்க. போது ஒரு காரணம் வேணும், அவ்வளவுதானே தவிர ஆட்சி அதிகாரம் தான் வந்து மெயின் அப்படின்றது வந்து இங்க மாற்று கருத்து கிடையாது. ஆக மொத்தம் கிட்டத்தட்ட இந்த சிவி சண்முகம் குரூப்ல இருக்கக்கூடிய அந்த 25 பேரால அந்த 111 அப்படின்ற அந்த ஒரு பிரச்சனை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பிரச்சனையா இருக்கு. இப்ப மறுபடியும் இந்த 111 பேர் வந்து ஒன்னாயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுறது வெறும் 10 எம்எல்ஏக்கள் தான்.
இன்னைக்கு நீங்க என்ன கதை சொல்லியிருக்கீங்கன்னா, தாவேகா வந்து இந்த 25 எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணுங்க, ராஜினாமா பண்ணீங்கன்னா நாங்க வந்து மறுபடியும் தாவேகால வெற்றி அடைய வச்சு உங்களுக்கு நாங்க அமைச்சர் பதவி கொடுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த கதைலாம் இங்க வேவாது. நீங்க மறுபடியும் அந்த 25 எம்எல்ஏவை நீங்க விஜய் அவர்கள் அவருக்கே தெரியும் அவர் வெற்றி பெற்றது எப்படின்னு அவருதான் தெரியும். அவர் அடுத்து மறுபடியும் இந்த ரிஸ்க் எடுப்பாருன்னா 100% எடுக்க மாட்டாரு. தைரியம் அப்படியேப்பட்ட தைரியமான ஆளா என்ன பண்ணிருப்பாருன்னா 107 தொகுதியில் ஜெயிச்சோன்னு 107பா நான் ரீஎலெக்ஷன் போறேன் 3 மாசம் 4 மாசம் இருக்கட்டும் அப்படின்னு தைரியமா நின்றுப்பாப்ல. இந்த வெற்றி வந்து நிரந்தரமான வெற்றியான அவருக்கும் தெரியாது, அவரை கட்சி அதுக்காக தான் அவர் 4 தடவை போய் எல்லாரையும் கூட்டிக்கிச்சு ஒரு தடவை முதலமைச்சர் சொல்லி முதலமைச்சராகி நல்லது பண்ணி அடுத்த முதலமைச்சராக வாய்ப்பு இருக்க தவிர மறுபடியும் நீங்க வந்து எலெக்ஷன் போய் நின்னீங்கன்னா கண்டிப்பா இந்த வாட்டி 2 திராவிட கட்சிகளும் சேர்ந்து வந்து நிச்சயமா வந்து ஒரு வழி பண்ணிடுவாங்க தாவேக்காக. அந்த அளவுக்கு வந்து ஒரு தவறான முடிவு வந்து திரு விஜய் எடுக்க மாட்டாங்க. 25 எம்எல்ஏ நீங்க காலி பண்ணுங்க, பதவி நீங்க போக நம்ம மறுபடியும் ஜெயிக்கலான்ற தைரியம் எல்லாம் கிடையாது. அவர் ஜெயிச்ச நீங்க எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா 107 தொகுதி ஜெயிச்சா இருப்பாருங்க. அங்கேயே அவர் அதிகமான வாங்கிய வாக்குகள் வந்து சென்னை, திருவள்ளூர், அந்த மாதிரி திருச்சி மாதிரி மெயின் சிட்டில தான் வாங்கியிருக்காரு தவிர கிராமத்துல அவர் 3வது இடத்துல இருக்கிறாரு. வெற்றி பெற்றது எல்லாமே 2 கட்சியும் சேர்ந்துரும். நீங்க தாவேக என்ன நினைக்கிறீங்க, மறுபடியும் போய் நின்னா ஜெயிச்சிருவாருன்னா நீங்க தாவேக 60,000 ஓட்டு வாங்கிருந்தா அந்த இடத்துல அதிமுக வந்து 65,000 ஓட்டு வச்சுங்க, திமுக ஒரு 55,000 ஓட்டு வாங்கியிருக்கும். இப்ப நீங்க தாவேக்கா திடீர்னு திமுக பின்னால இருந்து பாதி அதிமுக வெற்றி அடைஞ்ச தொகுதி நாங்க விட்ரா வாங்கிக்கிறோம்னா என் மேல வெறியில இருக்கானுங்க. 2 கட்சி சேர்ந்து ஒன்னா ஓட்டு போட்டா இங்க நீங்க டெபாசிட் வாங்க முடியுமான்னு தெரியாது. எல்லாமே வந்து திரு விஜய் அவர்களுக்கு தெரியும், தெரியாமல ஒண்ணும் கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வந்து அரசு வந்து சாதாரணமான விஷயங்கள் இல்ல. அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நீங்க தாவேக்கால போட்டி வெற்றி அடையலாம் அப்படின்றதுலாம் வந்து ஒரு நடக்காத காரியன்றது வந்து திரு விஜய் அவர்களுக்கு தெரியும். அதே வேட்பாளர் போட்டி போட்டா கூட நீங்க 25 தொகுதியில் அவர் எடுத்துட்டு போட்டா கூட அட்லீஸ்ட் 3 தொகுதி 2 தொகுதி ஜெயிக்கலாமே தவிர மற்ற தொகுதியில் அதே வேட்பாளர் போட்டி போட்டா கூட தாவேக்கா சார்பா போட்டி போட்டா ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனா அந்த ரிஸ்கை ஏன் எடுக்கணும்னு சொல்லிட்டு திரு விஜய் நினைக்கிற மாதிரியே தான் திரு இபிஎஸ் அவரும் நினைக்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர, நம்ம நல்ல எதிர்காலம் இருக்கு வாங்கன்னு சொல்றதுக்கு காரணம் வந்து எல்லாமே பேசப்பட்டு ரெடியா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. திமுக அதிமுக எல்லாமே பேசப்பட்டு ரெடியா இருக்கு. இவர் வர வேண்டியது அந்த சிவி சண்முகத்தோட 25 பேர் இன்னைக்கு இன்டாக்டா இருந்தாங்கன்னா இந்த இடத்துலயே வந்து அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு, நம்முடைய தாவேகா தலைவர் வந்து இந்த இடத்துலயே அந்த இடத்துக்கு வந்தே இருக்க மாட்டாரு, ஆட்சியே அமைச்சிருக்க மாட்டாரு. அது திரு திருமாவளவன் மூலியமா வந்து செகண்ட் ஆப்ஷன் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கே போட போற இன்னொரு காணொலி நம்ம சொல்ல போறோம். திரு இபிஎஸ் அவர் என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி ஒரு 111 பேர் இன்டாக்ட் ஆயிட்டாங்கன்னா இபிஎஸ் அவர்களுக்கு இந்த மாதிரி நேரத்துல எப்படி ஆட்சி நடத்தணுன்றது அவருக்கு ஏற்கனவே தெரியும். மேலும் பாஜக வந்து கன்ஃபார்மா வந்து அதிமுக வந்து வழிநடத்தும். நீங்க கவர்னருடைய செயலை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். கவர்னர் என்ன பண்ணாரு, எப்படி போனாரு, எப்படி வந்து எல்லாமே. இப்ப ஏன் வந்து யாருமே ஏன் தாவேக்காவை ஏன் வந்து டார்கெட் பண்ண மாட்டேங்குது பிஜேபினா ஒண்ணும் இல்ல. இந்த 2 எப்படி 6 மாசம் கண்டிப்பா ஆட்சி செய்ய விட்டுதான் ஆகணும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 6 மாசம் 1 வருஷம் கண்டிப்பா தாவேக்கா ஆட்சி செய்யணும். ஏன்னா அந்த கட்சி மேல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு வந்ததுனால திரு இபிஎஸ் அவர்கள் வந்து இப்போதைக்கு அப்படி விட்டு பிடிப்பாங்களே தவிர எல்லாம் இன்டாக்ட் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா ஒரு கடுமையான எதிர்ப்பு கொடுப்பாங்க. எதிர்ப்பு கொடுத்து அந்த ஆட்சி வந்து ஒரு தவறான ஆட்சியா காமிச்சு இந்த 111 எம்எல்ஏ கூட இப்ப எப்படி இவங்களை ராஜினாமா பண்ணி நீங்க மறுபடியும் தாவேக்கால வெற்றி பெற நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தாவேக்காவை உடைக்க மாட்டான்னு நீங்க நினைக்காதீங்க. அதிமுக திமுகவை ஒரு சாதாரண தாவேக்கால உடைக்க முடியும் அப்படின்னா சாதாரண தாவேக்காவை அதிமுக திமுகன்ற ஒரு பிரம்மாண்டமான 2 கட்சிகள் உடைக்கிறதுக்குன்னே பேர் போனவங்க 2 பேருமே திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் வந்து இப்போ கொஞ்சம் டீசென்டான பாலிட்டியே. திரு கலைஞரோ திரு அம்மாவோ இருந்தாங்கன்னா இன்னைக்கு அந்த கதையே வேற. அந்த மாதிரி எண்ணம் கொண்டு இன்னும் அந்த திமுக அப்படியேதான் இருக்காங்க, அதிமுக அப்படியேதான் இருக்காங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் வந்து டீசென்டா நடத்தணும், பாலிடிக்ஸ் நடத்துன்ற ஒரு விஷயத்தாலதான் இது எப்படியே இருக்கு. ஒருவேளை இந்த 111 பேர் இணைஞ்சிட்டாங்கன்னா இங்க திருமாவளவன் மற்றும் வந்து சிபிஎஸ்சி மேல வெயிட் பண்ண மாட்டாங்க. தாவேக்காலே 10 பேரை வந்து ராஜினாமா பண்ண வச்சிருவாங்க. 10 பேரை ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க எவ்வளவு தேவையான ராஜினாமா பண்ண வச்சிட்டாங்க அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற ஃப்ளோர் டெஸ்ட்ல ஃபுல் ஹெல்ப் பண்ணுவாங்க. பிஜேபி முழுமையான ஒரு உதவி பண்ணி கண்டிப்பா திரு இபிஎஸ் ஆட்சி வந்து நிறுவ முடியும் அப்படின்றது திரு இபிஎஸ்க்கு தெரியும். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, அவசரப்படாதீங்க, நம்மளே ஆட்சி அமைக்கலாம். வெளிப்படையா சொல்ல முடியல அவரால, அவங்களுக்கும் தெரியும். ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல திரு சிவி சண்முகமும் திரு வேலுமணி அவர்களும் வந்து பதவி வேணும்னு இன்னைக்கு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா கூட சரிதான். அவங்க என்ன பாயிண்ட்ல இருக்காங்க, அந்த கட்சியோட தலைமையே போய் வாங்கலாமா, என்ன பாயிண்ட்ல அவங்க இருக்காங்கன்னு தெரியல. 2 பேருக்கு வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. அது அந்த பொதுச்செயலர் கட்சியோட தலைமை, இதுதான் முக்கியம். இப்ப அதே மாதிரி திரு சிவி சண்முகம் வந்து என்ன பண்ணுவார்னா பொதுக்குழு கூட்டுன்னு ஏன் அவர் சொல்றாருன்னா, ஏன் அதை வந்து சாதாரணமா ஒரு இடத்துல வந்து சேர்ந்து பேசலான்றாருல.
நீங்க ஏன் வந்து சேர்ந்து பேச மாட்டீங்க அப்படின்னா, சேர்ந்து பேசினா அந்த இடத்துல அவங்க நினைக்கிறது நடக்காது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பொதுக்குழுவை கூட்டி சென்ற முறை எப்படி திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை வந்து எப்படி வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க, பொதுக்குழு தான் நீக்கினாங்க. அந்த பொதுக்குழு வந்து அவர் வர வரைக்கும் அவர் வந்து கட்சியை விட்டு நீக்கிற மாதிரி ஒரு முடிவே அந்த இடத்துல இல்ல அவர்கிட்ட. ஆனா அந்த பொதுக்குழுல வந்ததுக்கு அப்புறமா ப்ராப்பரா கூட்டப்பட்ட ஒரு பொதுக்குழுல வந்து இவரை வந்து நம்ம ஒருங்கிணைப்பாளர் நம்ம எடுக்கிறோம்னு சொல்லி அங்கேயே ஒரு தீர்மானத்தை போட்டு அங்கேயே அவர் எடுத்து அங்கேயே பாட்டில் வச்சு அடிச்சு அனுப்புனது ஞாபகம் இருக்கும் இல்லையா திரு இபிஎஸ் அவர்களுக்கு. அதைதான் அதே முறையை ஃபாலோ பண்ணதான் திரு சி வி சண்முகம் இந்த தலைமையை கைப்பற்றணும், தலைமையை கைப்பற்றி அதிமுக கைப்பற்றிட்டாங்கன்னா இந்த மொத்த எம்எல்ஏ இவங்க பேச்சை கேட்டாகணும், தலைமை சொல்றதானே கேட்டாகணுன்ற ஒரு ஃபார்மெட்லயும் தலைமையே திரு விஜய் அவர்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கும்போது அது வந்து கட்சி தாவல் தடை சட்டம்லாம் வராது அப்படின்னு திரு சி வி சண்முகம் குரூப் வந்து ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் சொல்றேன், இப்ப செய்ய வேண்டியது அதிமுக ஆட்சி மறுபடியும் அமையறதுக்கான முயற்சிகள் தான் திரு சி வி சண்முகம் எடுக்கணுமே தவிர தமிழக வெற்றி கழகத்தோட போய் அவர் போய் ஜாயின், அவரும் ஒரு பெரிய அரசியல்வாதி, சாதாரணமான ஆள் கிடையாது, நம்ம குறைச்சலாம் சொல்லக்கூடாது. திரு எஸ்பி வேலுமணி அந்த குரூப் வந்து எஸ்பி வேலுமணிக்கு அவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இல்லை. ஆனா திரு சி வி சண்முகத்துக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்கு. விஜயபாஸ்கர் அவங்கலாம் வந்து அவ்வளவு பழைய ஆளுங்க. பட் சி வி சண்முகம் எடப்பாடி பழனிசாமி ஒரு பழைய ஆள். அவர் வந்து பல அம்மா காலத்துல இருந்து ரொம்ப அடிக்கடி எல்லாமே வாங்கி அரசியல் ஏற்றத்தாழெல்லாம் பார்த்து வந்தவர் தான். ஒருவருடைய வெற்றி வந்து சாதாரணமா சொல்லக்கூடாது. ஆனா அவரு தாவேகா ஆட்சியை எப்படி நம்ம காப்பாற்றணும்னு நினைக்கிறத விட்டுட்டு அதிமுக எப்படி ஆட்சி அமைக்கணும், ஏன்னா அவரே வந்து விரும்பி இருக்காரு. முதல்ல எல்லாருமே விரும்புவாங்க, அது வெளியில தான் சொல்லுவாங்க, ஐயோ அது கூட இது கூட சொன்னா உண்மையா எல்லாருக்குமே ஆட்சி அமையணும், நம்ம ஆட்சி அமையணும். அப்ப நம்ம அவங்க ஆட்சி அமைஞ்சதுன்னா 30 எம்எல்ஏக்கள் 30 மந்திரிகள் வருவாங்க. அவங்க மீண்டும் இந்த எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட வளர்ச்சியை வந்து அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து தடுக்க நினைக்கிறாங்க. அவரை மீண்டும் வந்து வளர விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களா, என்ன காரணம் தெரியல. கண்டிப்பா அவங்களுக்குமே தெரியும் 111 எம்எல்ஏக்கள் வந்து கண்டிப்பா நம்முடைய, அதாவது இவருடைய 53ல காமராஜரோட வந்துருவாரு திரும்ப. அவரெல்லாம் நீங்க எல்லாம் அவ்வளவு பேர் எல்லாம் சொல்லத்தால அவருக்கு வேண்டியது வருமானம். 53 எம்எல்ஏக்களுமே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா கிட்ட இன்டாக்ட் ஆயிட்டாங்கன்னா, 53 பேரும் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா சொல்றதை கேட்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அங்க பிரேமலதா அம்மாவோட சேர்த்து கிட்டத்தட்ட 60 பேர் இருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, 60ம் 53 என்னாச்சு, 113 எம்எல்ஏக்கள் ஆயிட்டாங்க. ஆட்சி அமைக்க 5 வேணும். திரு திருமாவளவன் சிபிஎம் வந்து கேட்பாங்க, கேட்டவர் வந்து டீசெண்டா அவர் ஒத்துக்கல அப்படின்னா கண்டிப்பா தாவேக்கா சேர்ந்த ஒரு 10-15 எம்எல்ஏக்களை இதே மாதிரி எப்படி விஜய் பண்ணாரோ அதே மாதிரி பண்ணிட்டு ஒன்னும் பண்ண மாட்டாங்க. போய் நீ கட்சிலாம் தாவல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா நீ ரிசைன் பண்ண, உனக்கு என்ன பண்ணுமோ நாங்க பண்ணி ரிசைன் பண்றது எப்படி கட்சி தாவல் தடை சட்டமாகும், எப்படி வந்து குதிரை பேரம் ஆயிடும். ரிசைன் பண்ண வச்சிருவாங்க. ரிசைன் பண்ண வச்சுட்டு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா எப்படி இடைத்தேர்தலை வெற்றி அடையணும் எல்லாமே அவங்களுக்கு வந்து திமுக அதிமுக தெரியும், களை கட்டிடுவாங்க. அதனால வந்து திரு இபிஎஸ் அவர்கள் அந்த காரணத்தினாலதான் இந்த சி வி சண்முகம் டீம் வந்து வந்துருங்க கூப்பிடுறாரு. ஆனா சி வி சண்முகம் டீம் வந்து என்ன ஃபார்ம்னா இவருடைய தலைமையை ஃபர்ஸ்ட் தூக்கணும்னு அவங்க எதுவும் ஆசைப்படுறாங்க. அவங்களுக்கு என்ன அதுல என்ன அட்வான்டேஜ்னு சொல்லி தெரியல. நம்ம மற்றொரு வீடியோல வந்து திரு எடப்பாடி பழனிசாமி ஐயாவா அல்லது திரு திருமாவளவன் ஐயா வந்து அடுத்த முதல்வர் அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு வீடியோ பேசுவோம். அதுல மேலும் சில விஷயங்களை நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.